இதுவரை நம்ம தமிழகத்துல கடகடன்னு பேசுற டிடில இருந்து கலகலப்பா பேசுற நம்மளுடைய பிரியங்கா தேஷ்பாண்டே வரலையும் பார்த்திருப்போம். அந்த வரிசையில இணைஞ்சிருக்காங்க நம்ம ஏஞ்சலின். யார் இந்த ஏஞ்சலின் கேட்டீங்கன்னா, நாகர்கோயில 2002ஆம் ஆண்டு பிறந்த இவங்க ஜேர்னலிசம் நம்மளுடைய சென்னை எம்சிசி காலேஜ்ல முடிச்சிருக்காங்க. சில வருடங்களுக்கு முன்பு யூடியூப் சேனல்ல வந்த காத்து கருப்பு கலை பேசிக்கிட்டு இருப்பாரு ஒரு ஆடியோ லான்ச்ல. அதுக்கு பின்னாடி இவங்களுடைய ஃபேஸ்க்கு மட்டும் ஃபோக்கஸ் வச்சிருப்பாங்க. இவர் பேசுறத பார்த்துட்டு அவங்களுக்கே சிரிப்பு தாங்காம அவங்களோட ரியாக்ஷன் கொடுத்திருப்பாங்க. அப்போ இவங்க ஒரு பெரிய ட்ரெண்ட் ஆனாங்க. அதுக்கப்புறம் சன் டிவில ஒரு இன்டர்ன்ஷிப்புக்காக போயிருக்காங்க. அங்க ஒரு ஆடிஷன் நடந்ததை பார்த்திருக்காங்க. ஓகே, நம்மளும் போய் அட்டன் பண்ணலான்னு போகும்போது ஆயிரக்கணக்கான பேர்கள் இந்த ஒரு சேம் இன்டர்வியூக்காக வெயிட் பண்ணியிருக்காங்க. சரி, நம்ம சும்மா அட்டன் பண்ணலான்னு சொல்லி அட்டன் பண்ணவங்களுக்கு இவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கால அவங்களுக்கு அந்த ஒரு ஆங்கரிங் ஜாப் கிடைச்சிருக்கு. ஸோ இவங்க வணக்கம் தமிழா போன்ற பல முக்கிய நிகழ்ச்சிகளை சன் டிவில தொகுத்து வழங்கியிருக்காங்க. சன் நியூஸ் தொலைக்காட்சியிலே நச்சின் 4 சினிமா செய்திகள்னு சொல்லிட்டு ஒரு செக்மெண்ட்டை தொகுத்து வழங்கியிருக்காங்க. அதே போலவே எஸ்எஸ் மியூசிக்லயும் நிறைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியிருக்காங்க. இதுல நிறைய சினிமா பிரபலங்களை இன்டர்வியூ பண்ண இவங்களுக்கு அப்புறமா வந்துதான் ஒரு ஜாக்பாட் விஜய் டிவில ஜோடி ஆர் யூ ரெடி நிகழ்ச்சி. இதுல ரியோராஜ் அவர்கள் பெரிய ஒரு பிரபலமான ஒரு தொகுப்பாளர். இவரோட காம்போல ஏஞ்சலின் அவர்கள் பயங்கரமா ஆங்கரிங் பண்ணிருப்பாங்க. மாக்காப்பா கூடவும் கூட ஒரு எபிசோட்ல சூப்பர் சிங்கர்ல ஒரு பாட்டு ஒண்ணு பாடியிருப்பாங்க. அது ஒரு பயங்கர ஒரு வைரலாவும் மாறிடுச்சு. இவங்களுக்கு அந்த நேரத்துல மட்டும் இல்லைங்க, இவங்களுக்கு இயல்பாகவே நல்ல பாடக்கூடிய திறனும் இருக்குங்களாம். இப்போ ரீசெண்டா விஜய் டிவில அவர்கள் பெஸ்ட் ஃபைண்ட் ஆஃப் த இயர் அவார்டும் கொடுத்து சிறப்பிச்சிருக்காங்க. ஓகே, உங்களுக்கு ஏஞ்சலின் கிட்ட மிகவும் ரொம்ப பிடிச்ச விஷயம் எது அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கிற ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி ஏஞ்சலின் அவர்கள் இந்த ஒரு குவாலிட்டியை வளர்த்துக்கிட்டா இன்னும் அவங்க மிகப்பெரிய உச்சத்துக்கு போக முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிற விஷயத்த கண்டிப்பா மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.